ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முலாம்பழம் அப்படின்னு கிர்னி பழம் முலாம்பழ ஜூஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய பழம் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் இதோ இப்படி பண்ணெல்லாம் வந்துடும். இதோ இந்த மாதிரி எடுத்துடலாம் ஃபுல்லாக. அதே மாதிரி இதையும் எடுத்துருவோம். இதோ பாருங்க. இப்போ இதை நறுக்கிக்கலாம். இதோ பாருங்க, இப்படி பண்ணாலே வந்துடும். இதை தோல் சீவி தான் எடுக்கணும். இது மேலாக மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை தோல் சீவி எடுக்கிறேன். இதனால் ஃபுல்லாக சீவிட்டு அரைச்சி காட்டுறேன். இது பாருங்க, நறுக்கியாச்சு ஃபுல்லாக. இப்போ இதில் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வந்துடலாம். இதுக்கு இந்த ஒரு கப்பு நான் இதுதான் வச்சுட்டுருக்கேன், வெல்லம் தான் வச்சுட்டுருக்கேன். நீங்கள் வேணால் அஸ்தா போட்டுக்கோங்க. இது நான் அஸ்தா நாட்டு சர்க்கரை எது வேணால் போட்டுக்கலாம். நான் இதுக்கு வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த ஒரு கப்பு இதை அரைச்சின்னு காட்டுறேன். நல்லா அரைச்சாச்சு. இப்போ சர்க்கரையும் போட்டு அரைச்சிட்டுலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அது நீங்கள் இதை பொறுத்து போட்டுக்கோங்க, உங்களோட ஸ்வீட்னஸ் பொறுத்து போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு கப் போட்டுருக்கேன் ஒரு பழத்துக்கு. இதே அரைச்சி காட்டுறேன். நான் 1/2 டம்ளர் பால் எடுத்துகிட்டு இருக்கேன். காய்ச்சி ஆறுன பால் தான், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது தான். இதை விட்டுக்கலாம். கொஞ்சமாக விட்டு அரைச்சிடலாம். அதை இதை பாருங்க, இதை விட்டுடலாம்.
உங்களுக்கு தேவைப்பட்டால் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. எங்களுக்கு வேணால் எனக்கு அது வெயிலுக்கு எங்களுக்குலாம் வேர்த்து கொட்டியே சளி பிடிச்சிக்கும். அதனால் நாங்கள் யூஸ் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. பாருங்க முலாம்பழ ஜூஸ் பாருங்க. பிடிச்சதை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.